உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவங்க இன்னும் குழப்பத்துல தான் இருக்காங்க. நாம இன்னும் கொஞ்சம் குழப்பி விடுவோம். சித்தி, சித்தி, காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல சாரு, வேண்டாம். உங்க மனசு இன்னும் சமாதானம் அடையலன்னு எனக்கு தெரியுது சித்தி. எப்படி சமாதானம் அடையும்? அன்னைக்கு நடந்த சம்பவம் அந்த மாதிரி. அன்னைக்கு நான் துடிச்ச துடிப்பு இன்னும் அடங்கவே இல்லை. எல்லாரும் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். காப்பாத்துற இடத்துல இருந்த அவருடைய அண்ணனே கைய விரிச்சத நான் அன்னைக்குதான் பார்த்தேன். அந்த காயம் இன்னும் என் மனசை விட்டு போகவே இல்லை. போகுமானும் எனக்கு தெரியவே இல்லை. உங்க கஷ்டத்தை என்னால ஃபீல் பண்ண முடியுது சித்தி. இந்த குடும்பத்தை பத்தி நான் தப்பா சொல்ல விரும்பல. தப்பா சொல்லவும் கூடாது. ஏன்னா இது நாளைக்கு நான் வந்து வாழ போற வீடு. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தா எனக்கே அது தப்பாதான் தோணுது. கொஞ்சம் தப்பு இல்ல, பெரிய தப்பு. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஒன்னா இருக்கோம்னு சொல்லிட்டு இவரை மட்டும் எல்லாரும் தனியா விட்டுட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த தண்டனை நிறைவேறி இருந்தா வாழ்நாள் முழுக்க அந்த மனுஷன் வலியோடையும் வேதனையோடையும் இருந்திருப்பாரு. யார் அந்த கடவுளா நம்பிட்டு இருந்தமோ அவர் நல்லாவே காலை வாரி விட்டுட்டாரு. கவலைப்படாதீங்க சித்தி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீங்க உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யாம விட்டுறாதீங்க. அது மட்டும் தான் உங்களை காப்பாத்தும். நீங்க கொடிய தூக்குனாதான் அவங்க எல்லாரும் அடங்கி போவாங்க. சித்தப்பாவுக்கு உங்களை விட்டா வேற யாரு சித்தி இருக்காங்க? உண்மைதான் சாரு, எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் எதிர்த்து நிப்பேன். அதுல எந்த தப்புமே இல்ல சித்தி. சித்தப்பா தான் கொஞ்சம் அண்ணன் பக்தியிலேயே இருக்காரு. அததான் நீங்க எப்படி சரி பண்ண போறீங்கன்னே தெரியல. 30-40 வருஷத்து பழக்கத்தை 3-4 நாள்ல மாத்திர முடியாது சாரு. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கிறது தவிர வேற வழியே இல்ல. ஆமா சித்தி, காத்துட்டு இருக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்ல. சரியான நேரமா பார்த்து அவரை சரி பண்ணணும். நான் நிச்சயமா சரி பண்ணுவேன். கூனி குறுகி நிக்கிற என்னுடைய புருஷனை நான் நிமிர்ந்து நிக்க வைப்பேன். இது நடக்கும். நடந்தா எனக்கும் நல்லது சித்தி. சரி சித்தி, போலாம் வாங்க. டேய் மச்சான், அங்க பாத்தியா? ஆமாண்டா. என்ன பாப்பா தனியா நின்னுகிட்டு இருக்க? வரியா டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க. என்ன இதுல 2 பேர் இருக்காங்களே, எப்படி போறதுன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இடத்தை காலி பண்றீங்களா? பயப்படாதம்மா, நாங்க ரொம்ப நல்ல பசங்க. உன்னை நடுவுல உட்கார வச்சு அழுங்காம குலுங்காம கொண்டு போய் விட்டுறோம். நான் எதுக்கு பயப்பட போறேன்? அப்ப பயம் இல்லைன்னா வர வேண்டியதானே? வந்தா நீங்க பயந்துருவீங்க. அதையும் தான் பாத்துருவோம்.
பாரா நாம பயந்துருவோமா? கேட்டியா? அதானே. பயம்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. வந்தா என்ன பண்ணிடுவ? அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னம்மா ஒரே பில்டப்பா இருக்கு? ஒண்ணு எங்களை பார்த்து பயப்படு, இல்ல எங்களுக்கு பயங்காட்டு. இப்படி சும்மா பிலிம் காட்டிக்கிட்டு இருக்க. நல்ல பிள்ளையா போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்ல நாங்க கெட்டவங்க தானே ப்ரூவ் பண்ண நினைச்சா வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுங்க. என்ன எங்களை மிரட்டுறியா? இது மிரட்டல் கிடையாது, வார்னிங். சேஃபா போயிடுங்கன்னு எச்சரிக்கை பண்றேன். ஓ அப்படியா? அதையும் தான் பாத்துருவோம். டேய் மச்சி, இவள்ட்ட என்னடா பேச்சு? தூக்குடாவல. ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை? ஏய் நீ யாரு? தேவையில்லாம வந்து மூக்கு நுழைச்சிட்டு இருக்க. போ அந்த பக்கம். நாங்க இந்த பாப்பா கிட்ட கொஞ்சம் பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு பாடம் நடத்தவா? என்ன திமிர்ல பேசுறியா? யார் நீ? எங்க வந்து என்ன பண்ணீங்க? யார் மேல கை வச்ச? எங்க மேல கை வச்சியா? உட்கார. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. முட்டி போடு. இரு, கொளுத்திடுறேன். கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். யார் நான் கேட்ட அந்த பிள்ளைக்கு? இரு சொல்றேன். வாடா. முட்டி போடுறா. முட்டி போடு. என்ன கேட்ட? யார் நான் கேட்ட? அப்பண்டா. இவளோட அப்பன் என் பொண்ணுடா. யாரு என்னன்னே தெரியாம என் பொண்ணுகிட்டே கலாட்டா பண்றீங்களா? உங்கள கொளுத்திருவண்டா. உயிரோட கொளுத்திருவேன். போடுங்கடா. சீக்கிரம். திரும்பி பார்க்க கூடாது. போடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.